தேவன் தந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக சர்வவல்லமையுள்ள தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்து வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், அல்லேலூயா. சிறிது நேர தியானத்துக்காக நாம் கடந்து செல்வோம். நாம் வாசித்த சங்கீதம் 89 அதனுடைய 24வது வசனத்தை வாசிக்கும் போது இவ்விதமாய் இருக்கிறது. என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். அல்லேலூயா. இங்க நான் வாசிக்கிறோம், என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். அல்லேலூயா. நாம் வாசித்த இந்த சங்கீதத்துல கிருபை அப்படின்னு சொல்லி 6 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இது யாருக்காக சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா தாவீதுக்காக சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இது ஒரு போதக சங்கீதம். எஸ்ரியானாகிய ஏத்தானின் மஸ்கீல் என்னும் போதக சங்கீதம். 6 இடத்துல இந்த கிருபையை குறித்து வித்தியாசமான ரீதியில சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, முதல் வசனத்துல கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். 2வது வசனம், கிருபை என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். 3வது, இப்ப நம்ம வாசிச்ச என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். 28வது வசனத்துல என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். அது நீங்க இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா 33 ஆனாலும் என் கிருபை அவனை விட்டு விலகாமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். அதே கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா 49வது வசனம், ஆண்டவரே நீர் தாவீதுக்கு உம்முடைய உண்மையை கொண்டு சத்தியம் பண்ணின உமது பூர்வ கிருபைகள் எங்கே? அல்லேலூயா. பாருங்க, இந்த 6 இடத்திலும் கிருபையை குறித்து வித்தியாசமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, கிருபை குறித்து என்றைக்கும் நான் பாடுவேன், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் என்னை ஸ்திரப்பட்டிருக்கும், அவருடைய உண்மையும் கிருபையும் என்னோடு இருக்கும். அல்லேலூயா. அந்த கிருபை என்றென்றைக்கும் அவர் என்னைய காப்பாற்றும்படியா எனக்கு அவர் காண்பிப்பார். அவருடைய கிருபை என்னை விட்டு விலகுவதில்லை. அவருடைய பூர்வ கிருபைகள் எப்பொழுதும் என்னோடு கூடவே இருக்கும் என்று சொல்லி தாவீது இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிருபை என்றால் என்ன? தகுதி இல்லாத ஒருவனுக்கு தேவன் பாராட்டின ஒரு காரியம்தான் கிருபை. அல்லேலூயா. பாருங்க, பழைய ஏற்பாட்டுல ஸ்தோத்திரம், ஜனங்கள் எல்லாரும் பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் மீதிலும் பெருகிக் கொண்டிருக்கும் போது எல்லாம் நிறைய ஜனங்கள் இருந்தாங்க. அந்த எல்லா ஜனங்கள் மத்தியிலே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் மாத்திரம் கிருபை கிடைத்தது. எல்லாம் பாவம் சாபம் அக்கிரமம் மீதங்கள் எல்லாம் பாவத்தினுடைய விளைவினாலே, சாபத்தின் விளைவினாலே, அக்கிரமத்தின் விளைவினாலே பெருகிக் கொண்டிருந்துச்சு. அன்றைக்கு பிரியமில்லா நடந்தாங்க. ஆனா அதன் மத்தியிலே, அந்த ஜனத்தின் மத்தியிலே நோவாவுக்கு மாத்திரம் அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. ஆண்டவர் எச்சரிக்கை கொடுத்தார், நான் இந்த உலகத்தை அழிக்க போகிறேன். இவருடைய அக்கிரமம், இவருடைய நினைவு, இவருடைய பொல்லாங்கான சிந்தனை, நடக்கை, கிரியை, பேச்சு, செயல்பாடுகள் என் சமூகத்தில் எட்டினபடியா நான் விஷனம் கொண்டிருக்கிறேன், நான் துக்கம் கொண்டிருக்கிறேன், கவலை கொண்டிருக்கிறேன். நான் இந்த உலகத்தையும் இந்த ஜனங்களையும் அழிக்க போகிறேன். என்ன செய்ய? ஒரு வேலை உண்டு பண்ணு. அல்லேலூயா. பாருங்க, நோவாவுக்கு அவனுக்கு அவன் குடும்பத்துக்கு மாத்திரம் கிருபை எடுத்ததுனால ஆண்டவர் சொற்படி கீழ்ப்படிஞ்சு நடந்தான், வேலையை செய்தான். அவனும் அவன் குடும்பம் மாத்திரம் அந்த பெரிய அழிவிலிருந்து
காப்பாற்றப்பட்டது. காரணம், ஆண்டவர் அவனுக்கு கிருபையை காண்பித்தார். அவனோடு கூட கிருபை இருந்தது. அந்த கிருபை அவனை விட்டு விலகவில்லை. அந்த கிருபை அவனை சூழ்ந்து கொண்டது. அந்த கிருபை அவனை வழிநடத்தது. அந்த கிருபை அவனுக்கு கீழ்ப்படிய வச்சுச்சு. அவனுக்கு பாராட்டின கிருபையே அவனை காப்பாற்றினது, விடுவித்தது. ஆண்டுடைய நாமம் மகிமைக்கென்று நிலைநிறுத்தினது. அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கும் தேவனுடைய கிருபை இந்த உலகத்திலே அவர் 100% மனுஷனாகவும் 100% தேவனாகவும் வந்தார். வந்தபோது சொர்க்கத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவுக்கும் அவர் செய்கிற ஊழியத்தின் மத்தியிலே அவர் போகிற இடத்திலும் வருகிற இடத்திலும் தேவ கிருபை இயேசுவையும் சூழ்ந்து கொண்டது. அல்லேலூயா. அதனால ஒரு இடத்துல போய் என்ன செஞ்சாருங்க? சுவிசேஷம் அறிவிச்சார். வியாதிஸ்தர்களை சுஸ்தமாக்கினார். பிசாசின் பிடியிலிருந்து விடுவித்தார். அல்லேலூயா. ஒவ்வொரு ஜனங்களிடத்திலும் அங்கே விடுவித்தவர்களை அற்புத சுகம் கொடுத்து அவர்களை அவருடைய சந்நிதியிலே கொண்டு இருக்க காரணம் அவரை சூழ்ந்து கொண்ட கிருபை. அல்லேலூயா. இதே புதிய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம் பிரசித்தி பெற்ற அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய சரீரத்தில் இருக்கிற ஒரு ஸ்தோத்திரம் பாருங்க, அவருடைய கண்ணுல மீன் செதில் போல விழுந்துட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும். அது குட்டிட்டே இருக்கும், சும்மா கண்ணுல கொட்டிட்டே இருக்கும். ஆண்டவரே, இந்த பலவீனத்திலிருந்து என்னை விடுவியும், என்னை காப்பாற்றும் என்று சொல்லும் போது ஆண்டவர் அவனுடைய ஜெபத்திற்கு விண்ணப்பத்திற்கு என்ன பதில் தந்தார் தெரியுங்களா? என் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்திலே உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி பதில் தந்து அவனுக்கு அந்த அவனுடைய பலவீனத்தின் மத்தியிலே அவனை ஆசுவாசப்படுத்தி தைரியப்படுத்தி அவனுக்கு பலன் தந்து அவனை வழிநடத்தி கொண்டு போனார். அல்லேலூயா. நாம் வாசித்த இந்த சங்கீதத்திலே பாருங்க, தாவீதுக்கு பாருங்க ஏன் இந்த இடத்துல 6 முறை கிருபையை குறித்து அவர் சொல்றாரு. அவனுடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம், தகப்பன் தாய் மறந்திருக்கலாம், சகோதரர்கள் அவனை அங்கீகரிக்காம இருக்கலாம், தேசத்தின் ஜனங்கள் அங்கீகரிக்காம இருக்கலாம், அவனுடைய மனைவி அங்கீகரிக்காம இருக்கலாம், மாமனார் அங்கீகரிக்காம இருக்கலாம், பிள்ளைகள் அங்கீகரிக்காம இருக்கலாம், தேசம் அங்கீகரிக்காம இருக்கலாம், தேசத்தின் ஜனங்கள் அங்கீகரிக்காம இருக்கலாம். ஆனால் இவனை சூழ்ந்து கொண்டு எல்லார் மத்தியிலும் வெட்கப்படாமல் உயர்த்தினது தேவ கிருபை மாத்திரமே. ஆனபடினால் தேவ கிருபையில் நின்று கொண்டு பாடினான். தேவ கிருபையில் இருந்து அவன் ஸ்திரப்பட்டான். தேவனுடைய கிருபையிலே அவன் ஸ்தோத்திரம் சூழ்ந்து கொண்டு தேவ கிருபையிலே உண்மையாயிருந்தான். தேவ கிருபை அவனை விட்டு விலகவில்லை. பூர்வ தேவ கிருபைகள் அவனை காத்துக்கொண்டது. எப்போது அவனோட கிருபை, தேவனுடைய கிருபை அவனோடு கூடவே இருந்துச்சு. அதனால பாருங்க, எப்பவுமே அவன் ஜெபிக்கிறான், உபவாசிக்கிறான், பாடுகிறான், ஆடுகிறான், துதிக்கிறான், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தகுதி இல்லாத ஒருவனுக்கு, யோகியதை இல்லாத ஒருவனுக்கு, அருகதை இல்லாத ஒருவனுக்கு பாராட்டுகிற ஒன்றுதான் கிருபை. அந்த கிருபையை ஆண்டவரே என் மீது காண்பித்தரலும், என் குடும்பத்தின் மீது காண்பித்தரலும், என் கணவன் மீது காண்பித்தரலும், என் மனைவி மீது காண்பித்தரலும், என் பிள்ளைகள் மீது காண்பித்தரலும், எங்களுடைய குடும்பத்தின் மீது காண்பித்தரலும், எங்கள் தேசத்தின் மீது காண்பித்தரலும். நீங்க எத்தனை சொல்ல முடியும்? அப்படி வாஞ்சியோடு கேட்கிறவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு ஏசப்பா செய்ய போறாரு, நம்முடைய கிருபையை காண்பிக்க போகிறார். உன்னை விட்டு அவர் விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை சூழ்ந்து கொள்கிறதா இருக்கிறது, நம்மை காப்பாற்றுகிறதா இருக்கிறது, நம்மை பலவீனப்படுத்துகிறதா இருக்கிறது, நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது, நம்மை தைரியப்படுத்துகிறதா இருக்கிறது, நம்மை விடுவிக்கிறதா இருக்கிறது. அவருடைய கிருபை எப்போது நம்மோடு கூடவே இருக்குது. அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளுது. நீங்க எத்தனை பேர் அர்ப்பணிக்க முடியும்? ஆண்டவரே, அந்த கிருபை என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் என் பிள்ளைகள் மீது காண்பித்தரலும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் விட்டுக் கொடுக்கலாம். கர்த்தர் வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.